ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் நான் என்ன சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறேன், ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத மிக தெளிவான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தந்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்காட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லாட்டி நம்மளோட சேனலுக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் அந்த வீடியோ இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு, போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், அந்த சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன முக்கிய ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன மெனு பார் இருக்குது, எப்படி ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறேன், எப்படி மீடியாவை இன்புட் பண்ணுறேன், இப்படியான பேசிக் செட்டப்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பிகினருக்காக வேண்டிய அந்த சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் நான் எப்படி இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணேன்னு சொல்லி. அப்படி இல்லை நீங்கள் என்ன இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாட்டி ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏன்டா நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியான ஆக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நம்ம ஃப்ரீலான்சிங், ஃபைவர் போன்ற சைட்லாம் நம்ம அழகான முறையில் ஏர்ன் பண்ணலாம். சரியா? ஸோ நான் ஏர்ன் பண்ண போல் நீங்களே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் ஐம் தஸ்லீம் ஃப்ரம் Tech Lanka. இந்த சேனலில் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அனிமேத்தரமான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போட அப்படியான வீடியோக்கள் நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்டா என்னோட யூடியூப் சேனலுக்குள்ளே இருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதான் நம்ம யூடியூப் சேனல் Tech Lanka. இந்த சேனலில் வந்துட்டு நிறைய ஆன்லைன் அனிமேத்தரமான நிறைய வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணப்படும். ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த ரெண்டு வீடியோவிலையும் நீங்கள் ஒரு சைட்டில் போய் அதில் எப்படி குறைஞ்சது ஒரு நாளைக்கு $5 to $6 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்கிறத மிக தெளிவான முறையில் சொல்லிக்கணும். ஒரு சைட்டில் நீங்கள் ரெண்டு சைட்லேயும் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $10 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரி, உங்களோட எஃபர்ட்டை பொறுத்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அமேசான் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்துருக்கீங்க. ஸோ அப்படியான ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் நீங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோ அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி, அதாவது ஃபில்மோரா நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண ஃபில்மோராவை நீங்கள் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன் என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ நான் யூஸ் பண்ண வந்துட்டு வெர்ஷன் 10. சரியா? ஸோ நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதிலோட ஆகுது, ஓப்பன் ஆகட்டும். சரியா? ஸோ ஓப்பன் ஆகக்குள்ள இப்படி தான் ஒரு விண்டோ ஒன்று கேட்கும் உங்கள்கிட்ட. இந்த விண்டோ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணக்குள்ளே இப்படி காட்டுற இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ஒவ்வொரு வேர்ஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ் இதுதான். ஸோ காட்ட போகிறது என்னென்ன இதில் ப்ராஜெக்ட் லைப்ரரி, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணியிருப்பீங்க தானே. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. அந்த சேவ் பண்ணுறதை இங்கேருந்து நான் ஓப்பன் பண்ணுறது மாதிரி கேட்கும். ஸோ அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுவீங்களா, அந்த ஒரு கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ அப்படி தேவையில்ல நான் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம்னா இருந்தால் ஸோ இங்கே வரணும். இங்கே வரக்குள்ளே இந்த சைட்டில் அஸ்பெக்ட் ரேடியோன்னு சொல்லி ஒன்றிங்க, அதாவது என்ன ஃபார்மேட்டில் எடுக்க போகிறீங்க. அதாவது இந்த ஒயிட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்னா இந்த 16:9, அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த பாக்ஸ் ஷேப்பில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம 1:1. ஸோ போர்ட்ரேட்னா ஃபோனை எப்படி வச்சு எடுப்போம் தானே. ஸோ பெக் கேமராவில் ஃபோனை எப்படி வச்சு ஷார்ட் வீடியோவில் எடுப்போம் தானே. ஸோ அதுக்கான ஃபார்மேட் தான் இது. சரியா? ஸோ நாம் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஒயிட் ஆங்கிள் தான். ஸோ ஒயிட் ஆங்கிள் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அதாவது வீடியோவுக்கு நம்ம எடிட் பண்ணுறது, அதாவது யூடியூப் வீடியோக்கு எடிட் பண்ணுறது வந்துட்டு ஒயிட் ஆங்கிளில் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணி போட்டு நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. சரியா? நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்ம வந்துட்டு நம்மளோட சாஃப்ட்வேருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சாஃப்ட்வேரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃபைலில் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நேச்சர். நீங்கள் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஒர்க் பண்ணக்குள்ளே இவ்வளவு தானா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே விளங்கிடுமே இதில். சரியா? ஸோ பார்க்கத்தான் பெருசாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வச்சு நிறைய எஃபெக்ட்லாம் பண்ணலாம். ஸோ நாம் பேசிக்காக எப்படி எடிட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நாம் இந்த மெயின் மெனுவிலேருந்து வரலாம். சரியா? ஸோ இந்த பார்லேருந்து வரலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபைலுங்கிற ஒரு இருக்கும். ஸோ ஃபைலுங்கிற வந்துட்டு எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கும். சரி, அதில் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட்னா நம்ம ஓப்பன் பண்ண தானே. அதே போல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் வேணாம், நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம். ஸோ அதை நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி எதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்க தானே சேவ் பண்ணி. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரீசெண்டாக சேவ் பண்ணது, அதாவது நீங்கள் போன டைம்லையெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க தானே, அதை வந்துட்டு இங்கே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் குயிக்காகவே. சரியா? அடுத்து இம்போர்ட்டுங்குள்ள வந்துட்டு இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம வீடியோஸ் இம்போர்ட் பண்ணுவோம், ஆடியோ இம்போர்ட் பண்ணுவோம், ஏதோ பிக்சர்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம், ஏதோ ஒன்று இம்போர்ட் பண்ணக்குள்ளே இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இம்போர்ட் மீடியா ஃபைல், அதாவது ஃபைலாக இம்போர்ட் பண்ணுறேன், இல்லை வந்து ஃபோல்டராக இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ரெண்டில் ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண போவோம். ஒன்று ஃபைலை இம்போர்ட் பண்ணுவோம்,
அதாவது வீடியோவோ ஆடியோவோ ஃபைலை இம்போர்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஃபைலாக, அப்படி இல்லாட்டி ஃபோல்டராக அந்த வீடியோ இருக்கிற ஃபோல்டரை தூக்கி போடுவோம். ஸோ அது இந்த மெத்தட் சரியா. இது வந்து டவுன்லோட். ஸோ இது டவுன்லோட் பண்ணுறது தேவையில்லை நமக்கு. ரெக்கார்ட் மீடியா இது வந்துட்டு இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேர் இருக்கிற ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் உண்டும். ரெக்கார்ட் ஃப்ரம் வெப்கேம் சரியா, வெப்கேமை ரெக்கார்ட் பண்ணுறது சரியா. அடுத்து வந்துட்டு ரெக்கார்ட் பிசி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நம்ம ஃப்ரீயாகவே இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வாய்ஸ் ஓவரை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சரியா. இது இந்த மெத்தட். ஸோ நான் இப்போ சொல்லிட்டு வரதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இப்போ சொல்லிக்கிட்டு வரேன்னா, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விளங்கிடும். நான் இப்போ இப்படியே ட்ரை பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வீடியோ கடும் லென்த்தாக போகும் சரியா. ஸோ இதுதான் ஃபீச்சர், இதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி மட்டும் உங்கள்கிட்ட ஷோட்டாக சொல்லிட்டு வரேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ இங்கே இருக்கிற வந்துட்டு சேடாவில் இருக்கும். ஏன் சேடாவில் இருக்குன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுவேன்னா இருந்தால் இது வந்துட்டு எனேபிள் ஆகுது சரியா. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சேவ் ப்ராஜெக்ட் தான். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டுக்குள்ள சேவ் கொடுப்போம் தானே, எந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம ஒர்க் பண்ணுவோமா தானே சேவ் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கான மெத்தட் தான் அது சேவ் சரியா. சேவ்னு சொல்லி சேவ் கொடுத்துட்டு வரது அது கண்ட்ரோல் டேஸ். அடுத்து சேவர்ஸ்னா அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இன்னொரு ஃபைலாக சேவ் பண்ணுறது சரியா. இப்போ ஒரு ஃபைல் வந்துட்டு தஸ்லீம் சொல்லி நேமில் சேவ் பண்ணுவோம்னா இருந்தால் அந்த ஃபைலையே இன்னொரு நேமில் சேவ் பண்ணுவோம்னா தான் தஸ்லீம் 1 2 3 நேம் கொடுத்து சேவர்ஸாக சேவ் பண்ணுவோம். அப்போ எனக்கு 2 ஃபைல் இருக்கும் சரியா, பேக்கப் ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும் சரியா. இது தேவையில்லை. அடுத்து வந்துட்டு 2வது பிரிவு அது நமக்கு தேவையில்லை. இப்போ அது தேவையில்லை, பேசிக் இது தேவையில்லை சரியா. அந்த ப்ராஜெக்ட் செட்டிங் நம்ம அங்கே சொன்னது போல தான் ப்ராஜெக்டில் அந்த லேஅவுட்லாம் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ அடுத்துல முக்கியமானது வந்துட்டு ப்ரிஃபரன்சஸ். இதில் வந்துட்டு ஜென்ரலாக இருக்கக்கூடிய பேசிக் செட்டிங்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க, இதில் உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை தீம் என்ன டார்க் தீம் வேணுமா லைட் தீம் வேணுமா. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணக்குள்ளே நம்மளோட கலர்ஸ் மாறும், அதாவது தீம் மாறும் சரி. நான் டிஃபால்ட் தீமே இது வந்துட்டு டார்க் தீம் தான் சரி, அதை நான் வச்சுக்கிறேன். இதில் அப்டேட் வந்து நம்ம கிராக் பேசிங் யூஸ் பண்ணால் நீங்கள் நெவர் அப்டேட் கொடுத்துக்கோங்க. நெவர் அப்டேட் கொடுத்து விட்டுருங்க, அவ்வளோதான் சரியா. அது இருக்கிற மாதிரிக்கே இருக்கட்டும். ஸோ ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்து ஃபோல்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். தான் டெம்பரரியான ஃபைல் எங்கே சேவ் பண்ணணும், ரெக்கார்ட் ஃபைல் எங்கே சேவ் பண்ணணும், ஆடியோ ஃபைல் எங்கே சேவ் பண்ணணும், அப்லோட் பண்ணுற ஃபைலை டெம்பரரி எங்கே சேவ் பண்ணணும், எல்லா டெம்பரரி ஃபைலை எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது எஃபெக்ட் ஃபைல் எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி இருக்கும் சரியா. ஸோ இதில் நீங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் நமக்கு பேசிக்கான முறையில் என்ன வேணுமோ அதை பண்ணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது சரியா. இது வந்து டிஃபால்ட் விஷயம் ஒன்றுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை சரியா. அதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இருந்துடும். இது வந்துட்டு ஃபோட்டோ பிளேஸ்மெண்ட்டாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று இம்போர்ட் பண்ணக்குள்ளே அது ஃபிட்டாக உங்களுடைய ஸ்க்ரீனுக்கு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க தானே 1:1 இல்லாட்டி 16:9 இந்த ஃபார்மில் செலக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஃபிட் ஆகணுமா இல்லையாச்சு நான் ஃபிட்னு வச்சு கொடுக்கும் சரியா. இல்லாட்டி குராப் அண்ட் ஃபிட்டாக அதுக்கேற்ற மாதிரி குராப் பண்ணி போட்டு ஃபிட் ஆகும் சரியா. ஸோ அது அப்படி இல்லாட்டி பேனன்ஸ் உண்டா அது வந்துட்டு ஒரு அனிமேஷன் மெத்தடில் வந்து சேரும் சரியா. ஸோ அது நமக்கு தேவையில்லை, ஃபிட்டுங்கிறது டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம் சரியா. இன்சைட் மூலம் தேவையில்லை. அது சேவ் உண்டா வந்துட்டு இதில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் 1 மினிட் வைங்க இல்லாட்டி 5 மினிட் வைங்க சரியா. 5 மினிட் வச்சா வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பிசி. 1 மினிட் ஏன்டா நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஃபைலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிட்டுருக்காமல் இது வந்துட்டு நீங்கள் மெனுவலாக சேவ் பண்ணிட்டுருக்காமல் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணும் 1 மினிட்டுக்குள்ளே சரியா. ஸோ நான் இது ஏன்டா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பவர் கட் போகிறதுக்காண்டி நான் 1 மினிட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் 1 மினிட் வைங்க இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் 5 மினிட் வைங்க சார். மினிமம் 5 மினிட் வைங்க, அது காணும் சரியா. பேக்கப் ப்ராஜெக்ட் நம்ம இந்த சேவ் பண்ணுற ஃபைல்லாம் இங்கே போய் பேக்கப் ஆன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அது அவ்வளவுதான். பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒன்றும் பெருசாக மாற்ற தேவையில்லை. ஓகே, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஒன்று மாற்றதோட சரி. ஸோ இவ்வளோ தான் பேசிக். இது மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது வந்துட்டு டிஃபால்ட் அடிக்கிறத வச்சுக்கோங்க, வேறு ஒன்று மாத்திரல சரியா. ஓகே, அந்த கலர் லேஅவுட் அதாவது உங்களுக்கு இந்த தீம்ட லேஅவுட் தீம்ட கலர்ஸ் மட்டும், அதாவது இந்த டார்க் தீம் வேணுமா லைட் தீம் வேணுமா அது மட்டும் மாற்றிக்கோங்க சரியா. ஸோ ஓகே கொடுக்கேன். இப்போ அடுத்த மெனு என்னென்னா, ஸோ இது கீபோர்ட் ஷார்ட் கட். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு கீபோர்டுக்கும் ஒரு ஷார்ட் கட் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை அடுத்து எடிட்டிங்கிறது வந்துட்டு ஏன் இப்போ நெக்ஸ்ட் சேட் உள்ளீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சின்னது போல தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இம்போர்ட் பண்ணுவேன், அது வந்துட்டு எனபிள் ஆகிடும். ஸோ அதில் நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுற பாருங்கள். அண்டுன்னா வந்துட்டு கண்ட்ரோல் செட் வந்துட்டு நம்ம என்ன இப்போ திருப்பி இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது தப்பாகிட்டால் அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுறது அண்டு. ரெண்டுண்டா இப்போ நம்ம செஞ்சுட்டு இருந்ததை வந்துட்டு நம்ம ரீவைண்ட் பண்ணிட்டு இருந்தானே, ரீவைண்ட் பண்ண இப்போ அண்டு பண்ணிட்டு இருந்தானே, அதை வந்துட்டு திருப்பி நம்ம செஞ்சதுக்கே வரணுமா இருந்தால் ரெடு சரியா. ஸோ அப்படி இப்போ கட்டுண்டா அந்த இடத்த கட் பண்ணுறப்போ ஒரு லேஅவுட்டிங்னா அதை கட் பண்ணுறது, ஒரு ஏரியா ஒன்றைக்கும் ஒரு கட் பண்ணி வச்சுருப்போம் அதை காப்பி பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேஸ்ட், அந்த காப்பி பண்ணதை எங்கே ஒன்று பேஸ்ட் பண்ணணுமோ அதை இந்த இடத்த கிளிக் பண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணுறது. இது வந்துட்டு டிலீட் ஆப்ஷன். ஸோ மற்றது வந்துட்டு வேறு செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. காப்பி எஃபெக்ட் தேவையில்லை, பேஸ்ட் எஃபெக்ட் அதாவது எஃபெக்ட்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது இது சரியா. ஸோ இது வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் செய்யக்குள்ளேயே உங்களுக்கு விளங்கும் என்னென்னத்துக்கு எது யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அடுத்த இம்போர்ட்னா இந்த மீடியாவை நம்ம இம்போர்ட் பண்ணுற இடம் தான் இது சரியா. இது வந்துட்டு வியூ
வியூண்டா நம்ம இந்த இம்போர்ட் பேனலில் நம்ம என்னத்தை எப்படி வியூ பண்ணி பார்க்குறது சொல்லி இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணி செய்யக்குள்ள உங்களுக்கு விளக்கும். சரியா? அடுத்தது வியூண்டா நம்ம இங்கே ப்ராஜெக்டை பார்த்துட்டு இப்போ தானே. ஸோ எடிட் பண்ண நம்மளோட அவுட்புட் இங்கே விலங்கு தானே. அதை வந்துட்டு நம்ம இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு ப்ளே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், அடுத்து வந்து ஸ்டாப் பண்ணலாம், ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி எல்லாம் இருக்குது. சரியா? அதை ப்ளேபேக் குவாலிட்டியை மாற்றலாம். ஸோ எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துங்க. சரியா? ஸோ ஹெல்ப்புங்கக்குள்ளே போனீங்களா இருந்தால் உங்களோட டீட்டெயில் இங்கே ஷோ பண்ணும். இதை ஆக்டிவேட் பண்ணதா இல்லையா, ஃபில்மோராவோட சம்மந்தமான யூடியூப் வீடியோலாம் பார்க்கலாம், ஃபேஸ்புக் சம்மந்தமாக போகலாம். சரியா? ஸோ இம்படி வந்துட்டு இதில் மெயின் பாரில் இருக்க வேண்டியது இது வந்துட்டு முக்கியம் என்று செல்றதுக்கு இல்லை. சரியா? இது வந்துட்டு எல்லா சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய விஷயந்தான். அடுத்து இந்தியாவில் வந்துட்டு பார்த்தா இது வந்துட்டு ஹெல்ப் சென்டர், இது வந்துட்டு லோக்கின் ஆகிருப்பீங்க ஆல்ரெடி. இது வந்துட்டு சேவ் பண்ணுற பட்டன். ஸோ முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய பட்டன் தான் இது சேவ் பண்ணுறது. இது வந்துட்டு நமக்கு மெசேஜ் எல்லாம் வரும் இதில். சரியா? இது மெசேஜ் வரக்கூடியது. இது வந்துட்டு எஃபெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது. சரியா? இது வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறது, இது வந்துட்டு நார்மல் பண்ணுறது. சரியா? ஸோ அவ்வளவுதான் இது இந்த பாரில் இருக்க வேண்டியது. இது வந்துட்டு நம்ம டைம் ஓடிக்கிட்டீங்க. இது வந்துட்டு நம்ம நேம், ப்ராஜெக்ட் நேம் இது. சரியா? ஸோ இது வந்துட்டு பெருசாக முக்கியம் இல்லை, இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கான எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனேன். அடுத்தது முக்கியமான லேஅவுட் வந்துட்டு மீடியா. ஸோ மீடியாங்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால், ஸோ பாருங்கள் இது மீடியா. ஸோ மீடியாங்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால், சரியா, இதில் ப்ராஜெக்ட் மீடியான்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதே போல் ஷேர் மீடியான்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராஜெக்ட் மீடியான்னு ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் மீடியாவுக்குள்ளே வந்து நீங்கள் இங்கே ஒரு ஒன் கிளிக் பண்ணாலே ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லி, நான் உதாரணத்துக்கு யூடியூப் வாரேன், நம்மளோட ஃபைலோட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்படி வந்துட்டு ஒன் கிளிக்கில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இதான் வந்துட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பேனல். சரியா? இதில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்துட்டு ப்ராஜெக்ட் மீடியாவோட மீன் என்னென்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்டு மட்டும் என்னென்ன ஃபைலை யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபைலை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஏரியாவுக்குள்ள. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போவோமா இருந்தால் விளங்குதா, இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறொரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுவோமா இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் மீடியாங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. நான் சொல்ல விளங்கு தானே. இந்த ப்ராஜெக்ட் மீடியாங்கிற வந்துட்டு இப்போ ஒரு நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோம், அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணதுக்கு தேவையான ஃபைல் மட்டும் இங்கே இருக்கும். அதே சேம் டைம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறொரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோமா இருந்தால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் மீடியா ஃபைலில் வந்துட்டு நம்ம பழைய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண ஃபைல்லாம் இருக்காது. இப்போ நியூ ப்ராஜெக்ட் என்னென்ன ஃபைல் தேவை அது மட்டும் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்துட்டு ப்ராஜெக்ட் மீடியா. ஸோ அடுத்து வந்துட்டு ஷேர் மீடியாங்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அதில் நம்ம என்ன ஃபைல்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு வீடியோங்கிற ஃபோல்டருக்குள்ளே வீடியோ ஃபைல் வச்சுருக்கேன். இது எப்படி ஒர்க் பண்ணுமா இருந்தால், நம்ம இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சில நான் உதாரணம் சொல்லுனேன், இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சுருக்கேன். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் என்ன, நான் எல்லா வீடியோவுக்கும் ஆட் பண்ணணும். எல்லா வீடியோக்கும் ஆட் பண்ணா நான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஓப்பன் பண்ணக்குள்ளே நான் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதாவது இம்போர்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ அதனால் இது எல்லா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணக்குள்ளே இது ஓப்பன் ஆகுன்னு சொல்லி வச்சுருக்கேன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துக்கும். ஸோ அந்த ஐடியாவை வந்துட்டு நமக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கான இந்த ஏரியா இருக்குது ஷேர் மீடியாவோட மீன் என்னென்னா, நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த எல்லா ஃபைலும் வந்துட்டு நம்ம எந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃபைல் வந்துட்டு இம்போர்ட் ஆகும்னா இந்த ஃபைல் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இதில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம திருப்பி இம்போர்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் இதுக்குரிய வித்தியாசம். இது வந்து டிலீட் ஆகாது. நம்ம எந்த ஃபைலில் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைல் வந்துட்டு இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு எந்நேரமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டுனா இது வந்துட்டு ப்ராஜெக்ட் மீடியா வந்துட்டு டிலீட் ஆகிடும். சரியா? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மாற இது வந்துட்டு டிலீட் ஆகிடும். அடுத்து வந்துட்டு சேம்பிள் கலர் வந்துட்டு உங்களுக்கு சும்மா கலர்ஸ் வந்துட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற பட்டன் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகலை. ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி, அதாவது நெட்வேர்க் எனேபிள் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும், அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரியா? அடுத்து வந்து சேம்பிள் வீடியோ. இது வந்துட்டு சேம்பிள் பிக்சர்ஸ் போல், அந்த சேம்பிள் கலர் போல் தான் சேம்பிள் வீடியோஸ். அதுவும் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பட்சத்தில் இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஸ்மராய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். சரியா? ஸோ இது வந்துட்டு மீடியா. ஸோ உங்களுக்கு விளங்கிட்டு தானே. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைலெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வைக்கணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைல் அந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் வேணும்டா. ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணி வைக்கணும். அடுத்தது ஷேர் மீடியாண்டா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் பண்ணுற ஃபைல் வேறு ப்ராஜெக்ட்டில் தேவைப்படுமா, அந்த உதாரணத்துக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் போல் ஏதாவது ஒரு ஃபைல் வேறு ஃபோல்டருக்கு வேறு ப்ராஜெக்ட்டில் தேவைப்படுமா இருந்தால் அதை நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சிங்களா இருந்தால் இது காலத்துக்கும் அந்த ஷேர் மீடியாங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு திருப்பி இம்போர்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்துட்டு சேம்பிள் கலர், இது வந்து சேம்பிள் வீடியோ. ஸோ இது வந்துட்டு கிளியர் ஆகிக்குன்னு நம்புறேன். சரியா? ஸோ அடுத்து வந்துட்டு ஆடியோ. ரைட்,
ஆடியோங்கிறது வந்துட்டு இதில் வந்து டிஃபால்ட்டாக நிறைய ஆடியோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நோ காப்பிரைட் சரியா, அது காப்பிரைட்டே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக ராயல்ட்டி ஃப்ரீயான மியூசிக் இதெல்லாம் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு உங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஆடியோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சரியா. ஸோ அடுத்து வந்து டைட்டில். ஸோ இந்த டைட்டில், இந்த டிரான்சாக்ஷன், இந்த எஃபெக்ட், இந்த எலமெண்ட் இதெல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ஷனுக்கு ஏற்றது போல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபில்மோரா 10 வந்துக்கிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் தந்துருக்காங்க இதில். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எலமெண்ட்லாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணனாலே விளங்கும் எப்படியெல்லாம் இந்த வீடியோ ஃபைல் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி, அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃபைல் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நம்ம அழகாக நம்மளோட வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதை நம்ம வீடியோ எடிட் பண்ணக்குள்ள எப்படி இம்போர்ட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம் சரியா. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு தலைப்புகளை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளே. இப்போ கஸ்டம்டாக நான் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓப்பன்னா ஒரு வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்ன தேவை, டைட்டில்னால் டைட்டில் மட்டும், டைட்டிலுக்கு அடுத்தது தானே. ஸோ அப்படி ஒவ்வொரு பேர்லேயும் வச்சுருக்கேன். இப்போ கீழே சப்டைட்டில் ஓடும் தானே. ஸோ நம்ம எங்கே பார்த்துருப்போம், படங்களில் பார்த்துருக்கோம் கீழே. ஸோ அப்படி சப்டைட்டில் இங்கே இருக்குது சரியா. ஸோ அந்த எஃபெக்ட்லாம் இங்கே கொண்டு வரலாம். அடுத்தது டிரான்சாக்ஷன். இப்போ ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜ் போகக்குள்ள அந்த இமேஜ் ரெண்டு கடையிலான ஒரு அனிமேஷன் ஒன்று தான் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த ஃபைல் தான் இது. ஸோ நிறைய தடவை பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இப்படி செய்யலாம். ஸோ அடுத்தது இப்படி. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இது வந்து ஜூம் இன், ஜூம் அவுட். ஸோ அழகான முறையில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து நம்ம அழகாக செய்யலாம். ஸோ அதில் நம்ம அடுத்தது வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம் சரியா. அடுத்து வந்துட்டு அதாவது நீங்கள் இதை இங்கே சைடில் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னடா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள் சரியா. அடுத்தது எஃபெக்ட். ஸோ நிறைய எஃபெக்ட் ஃபைலில் இங்கே தந்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ சில வந்து டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு அந்த கிளிச் எஃபெக்ட்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நம்ம போர்ட்ரேட்டில் எடுக்கும்போது இருந்தால் அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் சரியா. ஸோ இது வந்துட்டு ஓல்ட் வீடியோ எஃபெக்ட். ஸோ நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது. நம்மளோட வீடியோ அவுட்புட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சரி. ஸோ அடுத்து வந்துட்டு எலமெண்ட்ஸ் மீன் என்னென்னா அதில் என்னென்ன பார்ட்டிகள் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை வந்துட்டு சும்மா ஒரு எஃபெக்ட் மாதிரி கூட காட்டும். ஸோ நிறைய தரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸில் சின்ன ஆட் பண்ணி காட்டுறீங்க சரியா. ஸோ இதில் அழகான முறையில் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கக்குள்ள இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் சரியா. ஸோ நிறைய ட்ரோல் வீடியோஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை பார்த்துருப்பீங்க, இது பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய அந்த என்னடா ட்ரோல் பண்ணுற வந்துட்டு மீம் பேஜ்லாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் சரியா. ஸோ இதனால் அழகான முறையில் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே. ஸோ அது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்டா இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு 4-5 வீடியோ வர மாதிரி உதாரணமாக 2 வீடியோக்குள்ள இதை வந்து நான் இம்போர்ட் கொடுக்கும் பாருங்கள். இம்போர்ட்டா இதை வந்துட்டு இப்போது ஒரு 2 ஃபைல் வர மாதிரி, இங்கே ஒரு வீடியோ வர மாதிரி, இங்கே ஒரு வீடியோ வர மாதிரி. அதே போல் இந்த இது அப்போ இங்கே ஒரு வீடியோ வரும், இங்கே ஒரு வீடியோ வரும், இங்கே ஒரு வீடியோ வரும். அதே போல் இப்படி இப்போ எப்படி இங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு வீடியோ. ஸோ இப்படியோ ஒரு அழகான முறையில் நம்ம அனிமேஷன் பண்ணி நம்மளோட ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணலாம் சரியா. ஸோ இது ரொம்ப கிளியர்னு நான் நம்புகிறேன். ஸோ பேசிக் தான். இதை நீங்கள் ஒவ்வொரு ஃபைலாக ஒவ்வொரு மெனுவாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ள இதான் மெனு, இப்படி தான் ஒர்க் பண்ணி சொல்லி உங்களுக்கு விளங்கிடும் சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து கடன் லென்த்தாக போயிடுது. ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பேனலையும் சரியா, இந்த ப்ராஜெக்ட் டைம்லைன்லையும் அடுத்து வந்துட்டு இங்கே நம்ம ப்ரீவியூ செட்டிங்லேயும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ ரொம்ப பிரயோசனமான வீடியோ, இதோட கண்டினியூஸாக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணுறாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா இந்த வீடியோ வந்துட்டுனா நான் என்ன யூஸ் பண்ணணும், நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், அதே தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கேன் சரியா. என்னால் என்ன முடியுமோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களோட மைண்டில் தோன்ற கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.